வணக்கம். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி 5 கேள்வி 5 பதில். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், விஸ்வகர்மா யோஜனா எத்தனை இந்திய நகரங்களில் தொடங்கப்படும்? 10, 15, 20, 70. இதனோட விரிவான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி செப்டம்பர் 17 அன்று இந்தியா முழுவதும் 70 இடங்களில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை இந்திய அரசு தொடங்க உள்ளது. இந்த திட்டம் பிரதமரின் சுதந்திர தின உரையின் போது அறிவிக்கப்பட்டது மற்றும் பாரம்பரிய கைவினைத்திறனில் திறமையான தனிநபர்கள் பயனடைவதை நோக்கமாக கொண்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் செலவாகும் என சொல்லியிருக்காங்க. விஸ்வகர்மா யோஜனா எத்தனை இந்திய நகரங்களில் தொடங்கப்படும்? ஆன்சர் 70 நகரங்களில் தொடங்குறாங்க. அடுத்த கேள்வி, சமீபத்தில் எந்த நாடு சர்வதேச சோலார் கூட்டணியில் ISA சேர்ந்த 101வது உறுப்பினராக உள்ளது? பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், குரோஷியா. இதில் சரியான ஆன்சர் நேபாளம். விரிவாக பார்க்கலாம். சர்வதேச சோலார் கூட்டணியில் ISA முழு உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. 101வது நாடாக நேபாளம் மாறியுள்ளது. நேபாளம் தனது ஒப்புதலுக்கான கருவியை புதுடில்லியில் உள்ள ISAவிடம் ஒப்படைத்தது. நேபாளத்தின் டாக்டர் சுரேந்திர தாபா மற்றும் இந்தியாவின் இணையச் செயலாளர் அபிஷேக் சிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இது செய்யப்பட்டது. ISA என்பது சூரிய ஆற்றல் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு கூட்டுத்தளமாகும். அதன் முக்கிய குறிக்கோள்கள் ஆற்றல் அணுகலை மேம்படுத்துவதில், ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் ஆற்றல் மாற்றங்களை ஆதரித்தல். ISA ஆனது இந்தியா மற்றும் பிரான்சால் சூரிய ஆற்றல் வரிசைப்படுத்துதல் மூலம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட தொடங்கப்பட்டது தான் அதனோட நோக்கம். அப்போ சமீபத்தில் எந்த நாடு சர்வதேச சோலார் கூட்டணியில் சேர்ந்த 101வது நாடுக்குரிய சரியான ஆன்சர் நேபாளம். அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் குறிப்பிடப்பட்ட மிகானியா மிக்ராந்தா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. என்றால் என்ன? புதிய டிபி தடுப்பூசியா, செயற்கை உணவு சாயமா, ஊடுருவும் களைக்கொல்லியா, ஊடுருவும் பூச்சிக்கொல்லியா? சரியான ஆன்சர் மிகானியா மிக்ராந்தா ஒரு ஆக்கிரமிப்புகளை பத்ரா புலிகள் காப்பகத்தில் வேகமாக பரவி அதன் பல்லுயிர்களை அச்சுறுத்துகிறது. ஆக்கிரமிப்பு கலை. இது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வற்றாத வேகமாக வளரக்கூடியது. தென்கிழக்கு ஆசியா, இந்தியா மற்றும் பசிபிக் தீவுகளில் மிகானியா ஊடுருவி உள்ளது. 1940 இந்தியாவில் தேயிலை தோட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது பயிர்கள் மற்றும் காடுகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளது. அதிக கருவுறுதல், ஈரப்பதம் மற்றும் இந்த மாதிரி உள்ள பகுதிகளில் இது செழித்து வளரும். மிகானியா மற்ற தாவரங்களை ஒளியை தடுப்பதன் மூலம் அவற்றை கொள்கிறது. இது தாவர வளர்ச்சியை தடுக்கும் ரசாயனங்களை உற்பத்தி செய்கிறது மற்றும் காற்றினால் சிதறடிக்கப்பட்ட விதைகள் மற்றும் வேர்கள் மூலம் விரைவாக பரவுகிறது. அது சரியான ஆன்சர் ஊடுருவும் ஆக்கிரமிப்பு கலை, அதாவது ஊடுருவும் கலை. அடுத்தது, சமீபத்தில் செய்தித்தாள்களில் பார்த்த நீலகிரி மலை ரயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நம்ம நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நேரடியாக விடைக்கு போயிடுவோம். நீலகிரி மலை ரயில் பாதையின் NMR ஒரு பகுதியான குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டு வருகிறது. எந்த திட்டம்னா அமிர்த பாரத். இது பாரம்பரிய ஆரம்பர்களின் விமர்சனத்தை பெறுகிறது. ஊட்டி பொம்மை ரயில் என்று அழைக்கப்படும் NMR ரயில் தமிழ்நாட்டின் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை 45.88 கிலோமீட்டர் 1854 திட்டமிடப்பட்ட பிறகு ஜூன் 15, 1899 அன்று ரயில் முதலில் ஓடியது. அரசாங்க ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ரயில் மெட்ராஸ் ரயில்வேயால் இயக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் NMR யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இதன் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த திட்டம்
அமிர்த பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழே தான் இது வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த அமைச்சகம் பசுமை எஃகு நிலைத்தன்மைக்கான பாதை என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்தது? எஃகு அமைச்சகமா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகமா, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமா, பாதுகாப்பு அமைச்சகமா? எஃகு அமைச்சகம் செப்டம்பர் 10ஆம் தேதி புதுடில்லியில் பசுமைப்படுத்தல் ஸ்டீல் நிலைத்தன்மைக்கான பாதை என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்தது. அமைச்சகங்கள், கல்வியாளர்கள் மற்றும் சிந்தனை குழுக்களைச் சேர்ந்த பல்வேறு வல்லுநர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நிலையான எஃகு உற்பத்தியை பற்றி விவாதித்தனர். இந்த நிகழ்வில் பசுமை எஃகு மாற்றத்தை இயக்குவதற்கான தலைமை மற்றும் புதுமை பற்றிய குழு விவாதம் இடம்பெற்றது. இந்தியாவில் எஃகு துறையை பசுமையாக்குது, சாலை வரைபடம் மற்றும் செயல் திட்டம் என்ற அறிக்கை டிகார்பனைசேஷன் உத்திகளை மையமாக கொண்டு வெளியிடப்பட்டது. காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு எஃகு உற்பத்தியில் கார்பனை குறைப்பது இன்றியமையாததாக இருப்பதால் இது 2070ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் நிகர ஜீரோ உமிழ்வு இலக்குடன் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் 5 கேள்வி 5 பதில் சந்திக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.